லோயலா மணியை தாவேகா விரும்பி ஒரு தலித்தை அந்த இடத்துக்கு போட்டிருக்கு. திமுகவை சேர்ந்த யூடியூப் புரூட்டஸ் இது போன்ற திமுகவுடைய எலும்பு துண்டுகள் பூரா ஒரு தலித் இளைஞர் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியும். லியோனியை போட்டாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், திமுக அவருடைய பிரச்சார பீரங்கி, கொள்கை பரப்பு செயலாளர். காசு வந்தாலும் பொண்டாட்டி விரட்டி விட்டு ரெண்டாவது சின்ன ஒரு கருணாநிதி மாதிரி சேர்த்துக்கிட்டார். அந்த நபர் தான் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர். அதை விட ஒன்று மோசமாக லயலா மணி இல்லையே. திமுகவில் மாத பணம் வாங்குகிற இந்த யூடியூப் புரூட்டஸ், சாட்டை, சீமான், இன்னும் சில புரூட்டஸ்கள் எல்லாம் லயலா மணி ஒரு தலித்து. இந்த தலித் எப்படி போடலாம்? சாதி வெறி. சாட்டைகள்லாம் சாதி வெறி, தனிப்பட்ட வன்மமே தவிர அந்த இடத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்ததுக்காக அவர்கள் உண்மையாகவே சந்தோஷப்படணும். இவர்களுக்கு லயலா மணியை ஒரு மனிதனாகவே பார்க்க தோன்றவில்லை. இதை விட ராஜ்மோகன் அமைச்சராயிட்டார், அதையும் இவர்களால் மனிதனாகவே பார்க்க அவர்களால் முடியல. அப்போ இதெல்லாமே ஒரு சாதி ஆதிக்க மனநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த நபர்கள். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரியாக கூடுகிற பொழுது திமுக பற்றிய பல ரகசியங்கள் அவருக்கு கமிஷனராக இருந்து 5 அதிகார மையங்கள் அவரை வேலை வாங்கியது. அப்போ அவருக்கு திமுகவினுடைய அண்ட சராசரங்கள் அனைத்து அரசியலும் அவருக்கு தெரியும். திமுகவினரை எதிர்ப்பதாக இருந்தால் இவர்தான் சரியான தேர்வு. இதைத்தான் தாவேகா தலைமை, அதாவது ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் முடிவு செய்தார். திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பல பேர் இப்பொழுது அருண் மாற்றுவதற்கு ரகசிய வேலையை துவங்கிவிட்டார். ஏன்னா இப்போ விஜய் சுற்றி பல பவர் சென்டர் உருவாயிருச்சு. திமுகவில் உதயநிதி ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், துர்கா ஒரு பவர் சென்டர். இப்படி இப்போ அதே போல் இப்போ விஜய்க்கு அதே நிலைமை தான். இல்லை 2 மாதத்துக்கு முந்தி போடும்போது அவர் திமுகவுக்கு எதிராக இருந்தாரா? இல்லை. திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாரா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அப்போ 2 மாதத்துக்கு முந்தி இதெல்லாம் தெரியாதா? அவருடைய முழு தகுதியும், முழு திறமையும், முழு விசுவாசமும் 2 மாதத்துக்கு முன்பு கணிக்க தவறி விட்டார்களா? இல்லை 2 மாதத்துக்கு முன்பு தெரியாமல் செஞ்சுட்டாங்களா? அப்போ தெரியாமல் செஞ்சாலும் யார் தப்பு? விஜயுடைய தப்பு தானே. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று லோயலா மணி அவர்களை ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? லோயலா மணியை தாவேகா விரும்பி ஒரு தலித்தை அந்த இடத்துக்கு போட்டிருக்கு. ஆனால் திமுகவை சேர்ந்த யூடியூப் புரூட்டஸு, திமுகவோட 50 கோடி தமிழச்சி தங்கப்பாண்டியன் புருஷன் கணவர் சந்திரசேகர் ஐபிஎஸ் தான் 50 கோடி ரூபாய் பேசி சீமானுக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த திமுகவை சேர்ந்த யூடியூப் புரூட்டஸ் இது போன்ற திமுகவுடைய எலும்பு துண்டுகள் பூரா ஒரு தலித் இளைஞர் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போது இவர்களெல்லாம் என்ன, லியோனியை போட்டாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், திமுக அவருடைய பிரச்சார பீரங்கி, கொள்கை பரப்பு செயலாளர். காசு வந்தாலும் பொண்டாட்டி விரட்டி விட்டு ரெண்டாவது சின்ன ஒரு கருணாநிதி மாதிரி சேர்த்துக்கிட்டார். அந்த நபர் தான் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர். அதை விட ஒன்று மோசமாக லயலா மணி இல்லையே. திமுகவில் மாத பணம் வாங்குகிற இந்த யூடியூப் புரூட்டஸ், சாட்டை, சீமான், இன்னும் சில புரூட்டஸ்கள் எல்லாம் லயலா மணி ஒரு தலித்து. இந்த தலித் எப்படி போடலாம்? சாதி வெறி. சாட்டைகள்லாம் சாதி வெறி, இப்படி போடலாம். இது தனிப்பட்ட வன்மமே தவிர அந்த இடத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்ததுக்காக அவர்கள் உண்மையாகவே சந்தோஷப்படணும். ஆனால் என்ன பண்ணுறான்? சொந்த வெறுப்பை உமிழ்றான். காரணம், இவர்களுக்கு லயலா மணியை ஒரு மனிதனாகவே பார்க்க தோன்றவில்லை. ஒரு மனுஷனாகவே. இதை விட ராஜ்மோகன் அமைச்சராயிட்டார், அதையும் இவர்களால் மனிதனாகவே பார்க்க அவர்களால் முடியல. அப்போ இதெல்லாமே ஒரு சாதி ஆதிக்க மனநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த நபர்கள். 2வது, திமுக இன்னும் இப்போ கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது தாவேகாவிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க வேண்டும், ஆட்சியை பறிக்க வேண்டும்.
எப்படியாவது ஆட்சியில் கவிழ்க்க வேண்டும். இப்போ திமுக பல கோடிகளை வாரி இறக்கிது கூட்டணி கட்சிகளை பூரா உடைத்து மீண்டும் எடுப்பதற்கு. மாணிக் தாகூர் இப்போ மாறிப்போன தாகூரா மாறுகிறார். திமுகவையும் தாவேக்காவையும் இந்தியா கூட்டணியில் இணைக்கிறோன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். திமுகவை எதிர்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்ன மாணிக் தாகூர் பெரும் தொகை எங்கேயோ கைமாறி இருக்கு. 500 கோடிக்கு குறைவில்லா அவருக்கு காசுக்கு அவர் ஒரு லைசன்ஸ் ஒர்க்கர் தான். யாரு? மாணிக் தாகூர் டெல்லியில் பான்பராக் போட்டுட்டு ஒரு 10 ரூமில் படுத்துட்டு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். காங்கிரஸில் பல புரோக்கர்கள் தான் பெரிய அதிகார மையமாக வருவாங்க. அங்கே முறைவாசல் பண்ணணும். எங்கள் காங்கிரஸ் தலைமைக்கு முறைவாசல் செய்தவர்கள் தான். மூப்பனாரே ஒரு முறைவாசல் தான், பாலப்பாடி ஒரு முறைவாசல் தான், இவர்கள் தான். அதே போல் இப்போ மாணிக் தாகூர் ஒரு முறைவாசல் தான். இந்த முறைவாசல்கள் பூரா எங்கே பணம் கிடக்குதோ வாங்கிட்டு போயிடுவான். இப்போ திமுகவுடைய பெருந்தொகை கைமாறப்பட்டு இப்போ மாணிக் தாகூர் ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். திமுகவை எதிர்க்கிறதே இல்லை, திமுகவை எதிர்ப்பதே இல்லை. என்ன திரைமுறை என்ன நடந்திருக்கு? 500 கோடி கைமாறி இருக்கு. எவ்வளவு வன்மமா இருந்த மாணிக் தாகூர் திமுக கூட்டணி உடைத்து கொண்டு தாவேக்காவுக்கு போவதற்காக கடுமையா வேலை பார்த்த மாணிக் தாகூர் இப்ப திமுக பக்கம் வந்து திரும்பிட்டார். அழிந்து போன திமுக, ஒளிந்து போன திமுகவை மீண்டும் தூக்கி பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. அதே போல இப்போ சிபிஐ வீரபாண்டியனா குதிரை பேரத்தை நாங்கள் எதிர்ப்போம் திமுகவுக்காக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் இப்போ தளி ராமச்சந்திரனுடைய பண்ணை வீட்டில் ஸ்விம்மிங் பூலில் இப்போ நீச்சல் அடிச்சுட்டு இருக்கார். அப்போ இதெல்லாம் திமுக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தாவேக்காவை கவிழ்ப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்குமா? 1000 கோடி செலவு பண்ணுறதுக்கு தயார். யாரு? திமுக. இப்போ அதில் காங்கிரஸ் மீன்களும் கம்யூனிஸ்ட் மீன்களும் இதில் மாட்டி இருக்கிறது. இதனுடைய விளைவு தான் இப்போ நிலைமை. தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்த குரல்களெல்லாம் எதிர்ப்பு குரலாக மாறிக்கொண்டு வருகிறது. இதை உன்னிப்பாக பார்க்கிற அரசியல் புலனாய்வாளர்களுக்கு தெரியும். ஐபிஎஸ் அருண் அவர்களை வந்து இடமாற்றி இருக்காங்க. அதுவும் லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டுட்டு இப்போ என்ன போலீஸ் அகாடமிக்கு மாற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றத்தை? இல்லை, அவரை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அதிகாரியாக போடுகிற பொழுது திமுகவினர் மீது திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த பொழுது திமுக பற்றிய பல ரகசியங்கள் அவருக்கு தெரியும். கமிஷனராக இருந்து 5 அதிகார மையங்கள் அவரை வேலை வாங்கியது. அப்போ அவருக்கு திமுகவினுடைய அண்ட சராசரங்கள் அனைத்து அரசியலும் அவருக்கு தெரியும். திமுகவினரை எதிர்ப்பதாக இருந்தால் இவர்தான் சரியான தேர்வு. இதைத்தான் தாவேகா தலைமை, அதாவது ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் முடிவு செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அழுத்தம் விஜயை நோக்கி பல அரசியல் மட்டங்கள் உருவாகிவிட்டது. அதிகார மையம் உருவாக்கிடுச்சு. விஷ்ணு ரெட்டியை தாண்டி பெங்களூரில் வெங்கட்ட நாராயண ரெட்டி, இப்படி பல பேர் உருவாயிட்டாங்க. உருவான பிறகு அருண் ஐபிஎஸ் மீது அவரால் பாதிக்கப்பட்ட பல பேர், திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பல பேர் இப்பொழுது அருண் மாற்றுவதற்கு ரகசிய வேலையை துவங்கிவிட்டார்கள். ஏன்னா இப்போ விஜய் சுற்றி பல பவர் சென்டர் உருவாயிருச்சு. திமுகவில் உதயநிதி ஒரு பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், துர்கா ஒரு பவர் சென்டர், இப்படி இப்போ அதே போல் இப்போ விஜய்க்கு அதே நிலைமை தான். அப்போது 2 மாதத்துக்குள்ள பாலிசி மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. 2 மாதத்துக்குள்ளேயே பாலிசியை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. 2 மாதங்களுக்கு முன்பு அருண் தேவைப்பட்டால் 2 மாதங்களே அருண் தேவையில்லை. இல்லை, இது இன்னொரு பேச்சு என்னன்னா, அருண் அவர்கள் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம்
வந்த உடனேயே வந்து நம்ம அவங்கள தூக்கிட்டோம்னா திமுகவோட அந்த ஏதோ ஒரு இஷ்யூல இவங்களை பழி வாங்குறோங்கிற மாதிரி வந்துரும் சொன்னா 2 மாசம் நான் அவங்க விட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இல்லைம்மா, சில பேர் வந்து மனநோயாளிகள் சொல்லத்தான் செய்வான். அப்போ 2 மாதத்துக்கு முந்தைய அவர் திமுகவுக்கு எதிராக இருந்தார். இல்லை 2 மாதத்துக்கு முந்தி போடும்போது அவர் திமுகவுக்கு எதிராக இருந்தாரா? இல்லை. திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாரா? இல்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அப்போ 2 மாதத்துக்கு முந்தி இதெல்லாம் தெரியாதா? அவருடைய முழு தகுதியும் முழு திறமையும் முழு விசுவாசமும் 2 மாதத்துக்கு முன்பு கணிக்க தவறி விட்டார்களா, இல்லை 2 மாதத்துக்கு முன்பு தெரியாமல் செஞ்சிட்டாங்களா? அப்போ தெரியாமல் செஞ்சாலும் யார் தப்பு? விஜயுடைய தப்பு தானே. இதுதான் இப்போ நான் மீண்டும் அதே விஷயம்தான் சொல்ல வரேன். என்னன்னா 2 மாதங்களுக்கு முன்பு விஜய் மட்டும் அதிகார மையமாக இருந்தார். இப்போ விஜயை தாண்டி பல அதிகார மையங்கள் உருவாகிவிட்டது. அந்த அதிகார மையங்கள் அருணை அங்கிருந்து போலீஸ் பயிற்சி கல்லூரிக்கு மாற்றுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. இது ஆரோக்கியமான போக்கல்ல. விஜய் விஜயாகவே இருக்கணும். விஜய் சுற்றி பல அதிகார மட்டங்கள் உருவாவது ஆபத்தான போக்கு. அவர்கள் சிறைக்கு போக மாட்டார்கள். விஜய் சிறைக்கு போக வேண்டி வரும். விஜய் சிறைக்கு போக வேண்டி வரும். ஜெயலலிதா இப்படித்தான், கருணாநிதி இப்படித்தான். ஜெயலலிதாவை சுற்றி பல அதிகார மையம் உருவாக்கி சசிகலா, நடராஜன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன் இப்படி பல பேர் உருவானதோட விளைவுதான் ஜெயலலிதா ஜெயிலே செத்து போனான் அந்த அம்மா. கருணாநிதி சிறைக்கு போவதற்கு காரணம் கனிமொழி, ராஜாத்தி அம்மா, தயாளம்மா, ஸ்டாலின், அழகிரி இப்படி பல அதிகார மையங்கள் உருவாச்சு. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று. வெள்ளத்துறையை என்கவுண்டர் ஸ்பெஷல் வெள்ளத்துறையை டிசியாக போட்டாங்க. அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு 2 மாதத்தில் சஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரிவோக் பண்ணாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. அதே கூத்துக்கள் அருண் ஐபிஎஸ் விஷயத்தில் நடந்திருக்கு. இது ஆரோக்கியமான போக்கல்ல. இப்போ அருண் அவர்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சரியில்லாதவர் எதுக்கு அந்த சீட்டில் போட்டீங்க? சரியில்லாதவர் சொன்னதுனால போட்டீங்களா? சரியில்லாத ஆளாக இருந்தால் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான இடத்துல போட்டீங்க? அப்போ யார் சரியில்லாத ஆள்? யாருமா சரியில்லாத ஆள்? தலையா சொல்லுங்க, பேசுங்க. யார் சரியில்லாத ஆள்? சரியில்லாத ஆளை எதுக்கு சரியான இடத்துல போட்டீங்க? சரியான ஆளை சரியான இடத்துல போடுறவன் தான் சரியான ஆளு. சரியில்லைங்க, அப்புறம் ஏங்க அவரை போட்டீங்க? இதை உங்க அப்ப மட்டும் காசாது. அரசு மக்களுடைய வரிப்பணம் இல்ல. விளையாடுவதற்கு தானே விளையாட்டு கிரவுண்டா, மெரினா பீச்சா? அரசு என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்குவது. விஜயுடைய மாமனார் வீட்டு பணம் அல்லது. அப்போ அதை சரியா செஞ்சிருக்கணுமா இல்லையா? யார் செய்யல? யார் செய்யல? அதிகாரத்தைக்கு போட்டவர்கள் தான் செய்யணும். இது வந்து ஆதவ் அர்ஜுனாவோட ஒரு கணக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்ப முதல்ல போடும்போது ஆதவ் அர்ஜுனா வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்ப 2 மாசம் இந்தியாவில இல்லையா? 2 ஆதவ் அர்ஜுனா அப்ப எங்க இருந்தாருன்னு? எங்கமா இருந்தாரு ஆதவ் அர்ஜுனா? அப்ப போடும்போது குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருந்தாரா? முட்டாள்களுடைய மனநோயாளி. ஏற்கனவே அவருமே சில அடுக்கடுக்கா ஆட்சிக்கு வர்றதற்கு முன்னாடியே வந்து ஐபிஎஸ் அருண் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் எல்லாம் சரிமா. யாரு ஸ்டாலின் இந்த விஜய் அமைச்சரவையில் ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் பண்ணி போட்டாரான்னு கேட்குறேன். போட முடியுமா? யார் போடுவா? அருணை யார் போட முடியும்னு கேட்குறேன். ஸ்டாலின், உதயநிதியெல்லாம் போட்டுருவாங்களா? போட முடியாது. அப்போ யார் போடுவா? அப்போ தாவேக்கா அன்னைக்கு நிதானத்தில் இப்போ நிதானத்தில் இருக்காங்களா? எல்லா குற்றச்சாட்டுகளும் தாவேக்கா மேலதான், விஜய் மேலதான். அரசியலை உற்று பார்க்கிறவர்களுக்கு தெரியும். இல்ல தொடர்ந்து இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுமே சொல்றாங்க 6 மாசத்துல கண்டிப்பா கவிழ்ந்துரும் சொல்றாங்க. இப்போ நீங்களும் சொல்றீங்க எல்லாருமே அங்கிட்டு மாறுற மாதிரி இருக்கு. அப்போ கவிழ முழுக்க வாய்ப்பு உண்டா? நீங்க அணி மாறினால் கவலைத்தானே செய்யும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது தாவேக்காவுக்கு ஒரு 5-10 சீட்டு எதிராக இருந்தால், குறைவாக இருந்தால் அதிமுக திமுக அத்தனை பேரும் ரகசியமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தாவேக்காவுக்கு எதிராக தான் போடுவான். காசு வாங்கிட்டான், ஆதரவை போல நடிப்பான். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் வாங்கின காசுக்கு ஆதரவாக என்ன பண்ணுவான்? தாவேக்காவுக்கு எதிராக தான் போடுவான். அது போன்ற வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அது நெருங்கி வரத்தான் செய்து. அது
தாவேக ஆட்சி எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று திமுக தரப்பு எத்தனை ஆயிரம் கோடிகளையும் கொட்டி கொடுக்க தயாராகி வருகிறது. அதனால் அது யார் வெற்றி பெறுவா என்பது இறுதி சுற்றில் தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.